வேற மாதிரி போட்டு பண்ணிருப்பாங்க. பட் இந்த படத்துல ஒரு பையன்கிட்ட, அதாவது நம்ம தோத்துறக்கூடாது, பையனுக்காக தோத்துறக்கூடாதுன்ற இடத்துல ஒரு அப்பாவோ ஒரு எமோஷனலா வந்து ஒரு டான்ஸை கன்வே பண்ணியிருப்பாரு. அஸ் அ டைரக்டரா நீங்க அப்படியே எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்த்தீங்க, அவர் எப்படி உங்களுக்கு கோபப்படுறாங்க? ரெண்டு பேருமே கேள்வி இருக்கு. ஆக்சுவலாக நல்ல நடிகர், அதனால அவரே பதில் சொல்லுவாங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். சும்மா எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? படம் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லாஸ்ட் 10 மினிட்ஸ் நான் இங்கேயே இருந்தேன். இது எம்பரர் லாட்ஜ் நைட் அங்கே தான் போய் ஸ்டே பண்ண நினைக்கிறேன் நான். அந்த ஆக்சுவலாக தியேட்டர் ரொம்ப நல்லா இருக்குது சார். தியேட்டர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆடியன்ஸ் அதோட ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னன்னா அந்த சிகரெட் பாக்கெட் தூக்கி போட்டு திருப்பி மேலே விழுந்ததுக்கே பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணி சிரிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில படங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அது வந்து மோர் தென் அவார்ட்ஸு. ராம் சார் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு, நிறைய வாழ்க்கையில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து நீங்கள் கொடுக்குற கிளாப்ஸ் இப்போ எதுக்கு தான் கேட்குறீங்கன்னா, ராம் சாரோட ஃபேன்ஸுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க சார்? தேங்க்யூ. ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு ராம் சார். எதுக்காக லேட்டாக படம் பண்ணுறீங்க கேட்கலாமா? கண்டிப்பாவா? எப்போ வந்ததுங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்க படம். ஏன் சார் லேட்டாக பண்ணுறீங்க? இல்லை சார், இந்த படம் பெரிய வெற்றி. படம் சீக்கிரம் வந்துடும். இது வந்து என்ன தெரியுது, எவ்வளோ பெரிய கிரியேட்டராக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சக்ஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தது. உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் க்ரஷ் போச்சு என்ஜாய் பண்ண மக்கள்லாம் யாரு? வெறும் ஆண்களா? சரி இருக்கீங்களா? ஓகே ஓகே சரி. அது மாதிரி ஒரு க்ரஷுக்கு ஹஸ்பண்ட் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா யாரு? வெரி குட். இங்க இஎம்ஐ பிரச்சனை உள்ளவங்களா யாரு? எல்லாம் நடிக்கிறாங்க சார், எல்லாருக்கும். சரி ஓகே, எனி கேள்விகள் டு ராம் சார்? 7 மணிக்கு இன்னொரு 3 மாசத்துல வந்துடும். ஓகே, கண்டிப்பா சார். நீங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்க மத்தபடி என்னவா படிங்க, வருஷம் இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண சொல்றாரு. அப்படியே அதாவது நான் இன்னும் நிறைய மலை ஏறணும் அதான் ஐடியா. இதே மாதிரி தான் வேணுமா, வேற மாதிரி வேணாமா? ஓகே, உங்ககிட்ட இருந்து காமெடி ரொம்ப இவர் வந்தாலும் அது கூட வரும். ஓகே, இமயமலை இருக்கும் சார். சார் வேணாம் சார். நெக்ஸ்ட் சார், டைம் எடுத்து படம் பண்ணுங்க. ஆனா காமனா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருங்க சார். நிறைய புக் ரெஃபர் பண்ணுங்க. படம் ரிலீஸ் ஆனப்ப இன்டர்வியூ கொடுங்க சார். பொதுவா காமனா இன்டர்வியூ கொடுங்க. நீங்க போற ட்ரெக்கிங் அத பத்தி கொடுத்துக்கிட்டே இருங்க சார். थैंक यू சார். இல்ல பாட்டு யூஸ் பண்ண ஐடியாஸ் ஒரு அதோட ஐடியா வந்து மதன் கார்கி லிரிக் ரைட்டர் தான் கொடுத்தாரு. ஆக்சுவலி என்னன்னா மான்டாஸா இருந்திருக்கும். அந்த பையன் டைனோசர் வரையறா, அந்த இடத்துல மான்டாஸ் தான். ரைட்டு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும். அவர் சொன்னார், எப்படி நீங்க மியூசிக் தான் போட போறீங்க, மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பதில் அதில் ஒரு சின்னதாக அந்த காட்சியில் என்ன இருக்கோ அதே அப்படியே பாட்டா சொல்லுவாங்க. ஒர்க் அவுட் ஆச்சா? பிடிச்சதா? எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது? ஆல் சாங் சூப்பர். கஷ்டம் ஆனா யுவன் சாங். அப்புறம் மகனே. ஓகே, சன்ஃப்ளவர். செருப்பக்கான சாங் எத்தனை பேருக்கு பிடிச்சது? எத்தனை பேருக்கு இருக்கீங்க இது வரைக்கும்? நான் தொலைச்சிருக்கேன் சார். நீ தொலைச்சிருக்கியா? இவன் எப்படி நடிச்சிருந்தா? போய் மலை மேல அது வரைக்கும் ஏறிட்டு வர போன போய் அது வரைக்கும் போய் ஏறிடுவேன். ஆக்சுவலா உண்மையிலே தியேட்டர் ஓடுறதுக்கு நன்றி சொல்லணும் மேனேஜருக்கு. ஆக்சுவலா ஒரு மலை மாதிரி தான் இருக்கு அது. ஆமா, என்னன்னா மலையில உண்மையிலேயே மலையில தியேட்டர் இல்லை. அதுக்கப்புறம் நம்மள வந்து இந்த சீனியர் படம் சொல்லியிருப்பாங்க. அவர் தான் அன்பு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு போ. அதே மேல போய் சொல்லிருக்கீங்க. அது நான் டைரக்ட் பண்ணி நீங்க நடிச்சு போய் ஒரு நேஷனல் நடிகர்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஓகே, சாட்சி நீங்க தான் வீடியோ எடுக்கிறீங்களா இல்லையா? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸா வந்து பார்க்கணும்னு ஜெனியூவா நினைக்கிறவங்க யாரு சார்? 4வது அவர் ஃபோக்கஸ் இங்க வாங்க. ஏன் 4வது சொல்லுங்க. வாங்க வாங்க மேல வாங்க. இல்ல நீ இறங்கி வந்து அவனுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க. அன்புக்கு எல்லாரும் சூப்பர் சூப்பர். இறங்கி வாடா.
நீயே இப்ப இறங்கி வரலாம் விட்டுட்டு போயிடுவாங்களா சீக்கிரம்? ஏன் 4வது தடவை பாக்குறீங்கன்னு சொல்லு. சார் நீங்க கம்மியான படம் பண்றீங்க, வருஷம் ஃபுல்லா ஒரு 4 தடவை பார்த்தா இது அசை போட்டுக்கிட்டே ஓட்டிடலாம். அது போக நீங்க சொல்ற புக்கை வாசிக்க திருப்பி இன்டர்வியூ பார்க்க இது பண்ணிடலாம். சரி, அதான் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஒரு 3 ஷோ பார்த்துட்டேன். எப்படி இருந்துச்சு படம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்க துருதுருன்னு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீச்சல் வந்து நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல போய் தான் கத்துக்கணும் அவசியம் இல்லை. மனுஷன் தானாவே நீந்தக்கூடியவன். அவன் அந்த பயத்தை விட்டு நீந்தினா போகும்ன்றத வந்து அவன் வந்து என்ன சொல்றது, அவனை இயற்கையோட ஒன்றி வாழ்றது, அவனுக்கு பிடிச்சது என்ன செய்யணும்னு நினைக்கணும். அவனுக்கு இதுதான் வேணும்ன்றதை நினைச்சு பண்ணணுமே தவிர அவனுக்கு என்ன நீடுன்னு பார்த்து அவங்க பொதுவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சிங்களா? நான் நல்லா சிரிச்சேன் சார். ஃபுல்லாக ரொம்ப சிரிச்சது. தேங்க்யூ. ரொம்ப சிரிச்சு சேர்ந்து ரொம்ப சிரிச்சது வந்து சார் நீங்க டான்ஸ் ஆடுறீங்களா? சொல்லலாம் ஆமையா அப்படின்னு மரத்துல பார்த்து தூங்குதா? இவன் எப்போ 5 நிமிஷம் கழிச்சு எழுப்பு. அப்புறம் டான்ஸ் ஆனது லாஸ்ட் டைலாக் இதோட எங்க போகுது வீட்டுக்கு? I am very proud of you. கங்குலி. ஓ இவ்வளவு அங்க ஏதோ சொல்றாங்க. தர்மா த கிரேட். எம்பரர் நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? சைலன்ஸ். கொஞ்சம் சன்ஃப்ளவர். சன்ஃப்ளவரா? சன்ஃப்ளவர். ஓகே மேடம். கையில லுங்கி கட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? நீங்க தொழில் கூடாது பண்ணுவீங்களா? நம்மள மாதிரி நான் நம்பர் இல்ல அவர் பையன் அதுக்காக முன்னோட பார்த்தா மேடம். அன்போட அம்மா வந்து ஜம்ப் பண்றதுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு ஓடி வந்து நின்று ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க. இதுக்கு தான் நீ இவ்வளவு தூரம் போனியான்னு. நியூஸ் பாக்குறீங்களா? அப்புறம் வண்டி ரொம்ப ஸ்பீடா போகுது. வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் யாரெல்லாம் சிரிச்சீங்க? சார் இவங்க சாதாரண ஆடியன்ஸ் இல்லை சார். இவங்க வந்து நம்ம படத்தை பயங்கரமா டிஸ்கஷன் பண்றாங்க சார். அந்த அளவுக்கு தெளிவா பார்த்துருக்காங்க. சொல்லி அமைச்சாங்க. மதுரை ரொம்ப தெளிவா இருப்பாங்க. கொஞ்சம் கேமரா இந்த படத்துல எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது சார். நம்ம எல்லாரும் நல்லவங்க. யாராவது கெட்டவங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நான் கெட்டவன். யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. அந்த பொண்ணோட தங்கச்சி வந்துட்டு நீ வந்து சாத்தான போயிட்டா எனக்கு ஹர்ட் ஆச்சு. எனக்கு அது மட்டும் தான், மற்றபடி பட் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்றாங்க. அவங்க கெட்டவங்க கிடையாது படத்துல. இங்க கெட்டவங்க யாராவது இருக்காங்க? நீங்க யாரா நீங்க கெட்டவங்க அப்படின்னு கேட்கறாரு. பார்த்தா யாருமே அந்த ஃபேஸ் அப்படி இல்லையே சார். எல்லாம் பாவமா இருக்காங்க. புரியல. அது நான் ஸ்க்ரீன் பண்ண அவங்க செலக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க பாருங்க. நான் போகல, அவங்க கூப்பிட்டாங்க. இல்ல அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அவரு கொஞ்சம் சில விஷயங்களை சொல்ல மாட்டாரு. அவங்க வந்து உலகத்துல நிறைய படம் வருதுல, அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இந்த படம் இங்க ஸ்க்ரீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன். நமக்கு ஆஸ்கர் நிறைய கூப்பிட்டுருக்காங்க. நான் வரலன்றேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வேலை இருக்கு. ஓகே. ஆனால் சாரோட படம் பண்ணதுனால ரோட்டடாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே இருக்க ஆர்கனைசர்ஸும் அங்கே இருக்கிற அந்த டீம் இருக்குல்ல, ரெஸ்பெக்ட் ஃபார் ராம் சார் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் தெரிஞ்சுது ராம் சார் உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க, நம்ம ஊர்லேயும் கொண்டாடணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது மதுரையில் கொண்டாடிருக்காங்க. அதை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உண்மையிலே நம்ம கொண்டாடக்கூடிய டைரக்டரா இல்லையா சார்? இதெல்லாம் திருப்பி சொல்றேன்னா அடிக்கடி படம் பண்ணுங்க சார். இதோட 6 வருஷம் கழிச்சு திருப்பி படம் பண்ணுங்க சார். தேங்க்யூ. சொல்லுங்க சார். அது உண்மைதானே? அதான் உண்மையை வச்சோம். இல்ல அப்படி இப்போ நம்ம சிட்டில இருக்கப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இங்க வந்து வேற சில சிக்கல்கள் இருக்குல்ல. எல்லா இடத்துல போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சந்தோஷமா வாழ்றது இடம் முக்கியம் இல்ல, நம்ம தான் அப்படின்னு சொல்றது. அண்ணே நம்ம மாஸ்க் போகும்போது நீங்க வேற வாங்க கூட. ஓகே. மாஸ்க் யார் அது? அண்ணே யாரு? எல்லா உங்களோட எல்லா படமுமே பார்த்திருக்கேன். நேச்சரை வந்து நல்லா காமிச்சிருக்கீங்க. எனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்? நான் நேச்சராகவே ரொம்ப நல்லா நேச்சர் உனக்கு பிடிக்காதா? அமெரிக்கன் காலேஜ் தானே?
அமெரிக்காவுக்குள்ள போனாலே மரம்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு. சார் நீங்க படிச்ச காலேஜ் தான். ஆமா சார், எங்க ஜூனியர்ஸ் தான் சார். ஜூனியர் சார். என்ன ஒரு ரோல் நம்பர் என்ன? ஒரு ரோல் நம்பர் என்னடா? 30யா? ஏய் 80 அப்படிலாம் இருக்காதா? எங்களுக்கு 93 டாப் 13. ஆமா, அதுக்கு முன்னாடி எந்த வருஷம் ஜாயின் பண்ண? 24 சிஎன்ஜி என்னது நம்பர்? 0வா? பண்றது பாருங்க. ஹலோ ஹாய். நீ எவ்வளவு டட்லி இருக்கீங்க? என்னடா 3 டட்லி தான் இருக்கீங்களா? ஓகே. சொல்லுங்க எல்லோ சேர்த்து டாக்டர். நான் இதுக்கெல்லாம் இது ஸ்டாப் பண்ணிட்டு எவ்வளோ சொன்னேன். அதாவது என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ ராம் சார் படம் பண்ணார், மற்ற டேரக்டர்ஸ்லாம் படம் பண்ணால் யோசிச்சு பண்ணோம். தமிழ் படத்தை மட்டும்தான் மற்ற டேரக்டர்ஸ் தான் யோசிக்கணும். ஸோ இப்போ தான் ஜுராசிக் பார்க்கர் வந்திருக்கு, அதெல்லாம் வரும். வெயிட் பண்ணுங்க, நிச்சயமாக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. வெயிட் கிளாஸா? தேங்க்யூண்ணே. அது காரணம் இவர் தானே. அதான் பார்த்தீங்கன்னா மலை ஏறி விட்டாரு. அந்த மரத்துல நீங்க சொல்லி 5 நிமிஷம் பாக்குறீங்க, 6 நாள் ஷூட்டிங். அது அந்த குரங்கு நான் உண்மையிலேயே ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். டெய்லி வந்து பார்த்து பேசுற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு. அந்த இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவுக்காக மீட் பண்ண போறோம் நீங்க 3 o'clock இல்லையா? 3 to 4. எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஓகே ஓகே, வெரி குட். ஏன் கிருஷ்ணா ஹைதராபாத்ல இருக்காங்க. ஓஹோ, அஞ்சலி வரலையான்னு ஒரு கேட்கறாங்க. அதாவது நீங்க ஏன் வந்தீங்க, அஞ்சலி ஏன் வராதீங்கன்னு டீசெண்டா உங்க க்ரஷ் எங்க வருவாங்க. இது ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க, நிச்சயமா வருவாங்க. அவங்க க்ரஷோட ரேஸ் ஆண்டி தேங்க்யூ சொல்றேன். கண்டிப்பா ரேஸ் ஆண்டி நிச்சயமா சொல்லுங்க சார். சிவா சார் மனசுல வச்சுட்டு நீங்க படம் பண்ணீங்களா இல்ல படம் எழுதிட்டு அவரை எடுத்துட்டீங்களா? இந்த கதை எழுதினதுக்கு அப்புறம் அவர் நடிக்கணும்னு சொன்னா கதையை அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். யார் நடிக்க வந்தாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து ஹியூமர் இல்லையா? அந்த ஹியூமர் அதுக்குள்ள வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம். சார் இந்த படம் இவரை தவிர வேற யாரும் நல்லா பண்ணிருக்க முடியாது. இதுதான் என்னோட ஒப்பீனியனும். அவர் மேல வந்து சொல்லிருக்கீங்களா? வாங்க. இப்பதான் வந்து 4 படம் பண்ணு இருக்காரு. இது மாதிரி கேள்வி கேட்டு சார் இந்த படத்தை சிவா சார் தவிர வேற யாருமே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா சில சீன்ல வந்து இவர் டயலாக் சொன்னாதான் சிரிப்பாங்க. சில பேர் அந்த டயலாக் வந்து அவர் அந்த அளவுக்கு மாடுலேஷனா சொல்லுவாரு. அந்த ஒரு சீரியஸான சீன்லயுமே ஹியூமரா எடுத்துட்டு போறாரு சார். சூப்பர் சார். பெரிய ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சீனையும் என்ஜாய் பண்ணோம் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, எப்படின்னா ஒரு டைரக்டர் வந்து அவர் ராம் சார் வந்து கூப்பிட்டு நீங்க பண்ணணும்னு சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, இது நம்ம ஆல்ரெடி சிவா இது பண்ணா நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரீடம் நிறைய பேர் சொல்றேன். இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் இருப்பீங்க, அப்கமிங் டைரக்டர்ஸ் இருப்பீங்க, அப்கமிங் ரைட்டர்ஸ் இருப்பீங்க. இது மீடியா எல்லாத்தையும் சொல்றேன். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டைரக்டர் டு ஒர்க் வித். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமாக தான். கஷ்டமே கிடையவே கிடையாது. நமக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு. இந்த மலையில நாங்கள் உட்காந்து பேசுறது, மலையில ஏறுறதுனா பேப்பர்ல எழுதினா பெரிய பெரிய டைலாக். ஆனால் சார் பக்கத்தில் நிற்பாரு, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவார். ஸோ ஈஸி டு ஆக்ட் வித் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் சார். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவார்ட்ஸோட சேர்ந்து ரிவார்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த படம் அக்ராஸ் வேர்ல்டு வைட் ரிலீஸ் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கிட்ட பேசும்போது எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஸோ இந்த வெற்றி ராம் சார் போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் யாராவது கேள்வி கேட்கறதா முன்னாடி வந்து கேட்க சொல்லி சொல்றாங்க. மேல வர சொல்லவா? எங்க வர சொல்லுவோம்? மேல வந்து கேட்பீங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் லேடிஸ் தான் வாங்க. தங்கமீன்களா இருக்கட்டும், உங்களோட ஜானரே வேற மாதிரி. அவங்க மூவி போனாலே ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும். ஆனா இந்த ஒரு ஜானர் உங்களுக்கு எப்படி நான் யோசிக்க வந்தது, இதுவுமே வந்துட்டு தங்கமீன்கள் மாதிரி ஒரு அப்பா பையன், அது வந்து அப்பா பொண்ணு, இது அப்பா பையன், அந்த ஜானர் தான். பட் அதோட எமோஷனல் வேற, இதோட எமோஷனல் வேற. எப்படி நான் இந்த யோசிக்க தோணுச்சு? ரெண்டுமே இருக்கு. என் காலேஜ் கூட படிச்ச பசங்க வந்திருக்காங்கன்னு தெரியல. 93 பேட்ச்ல யாராவது தெரியும். ரொம்ப சீரியஸான ஆள் தான், ரொம்ப ஜாலியான ஆள் தான். ஸோ இந்த கதை எடுப்பதுக்கான வாய்ப்பு வச்சு அதனால அப்படி பண்ணோம். அப்போ இந்த கதையை தீர்மானிச்சது இந்த பையன். அப்புறம் அந்த பையனை திட்டாத அந்த அப்பா. ஸோ ஒரு 2 வளர்ந்த குழந்தைகளா 2 அப்பா அம்மா, ஒரு அப்பா அம்மா. ஸோ அவங்க பண்றது அது ஹியூமர், ஃபீல் குட் ஹியூமர் ஜேர்னல்னால அதை ட்ரை பண்ணோம். ஓகேண்ணா. ஆனா உங்களுக்காக ஒரு கொஸ்டின் தான். ஃபுல் ஃபன் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே உங்க மூவில வந்து செம்மையா இருக்கலாம். ஆனா ஒரு ஹாரர் மூவி வருது அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அதாவது யாரும் தெரியக்கூடாதுன்றீங்க. பேய் மாதிரி என்ன பார்க்கணும்.
அதாவது நான் இப்போ ஒரு ஹாரர் மூவி பண்ண வச்சுக்கலேன், அதோட ஒரு பெரிய காமெடி மூவி என்னால பார்க்கவே முடியாது. ஏன்னா எனக்கு அந்த ஹாரர் மூவி தான் பயமா உண்மையிலே. நான் ஃபிக்ஷன் ஹாரர் மூவியா எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது. எனக்கு ஏன்னா அந்த பேய் நம்பிக்கை இல்லை. எனக்கு இருக்க நம்பிக்கை என்னன்னா ரியல் லைஃப்ல நல்ல மாதிரி நடிக்கிறான் பாரு, அதுதான் பேய். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த ஃபிக்ஷன் பேய் எனக்கு பயம் இல்லை, இவ்வளோ அப்புறம் தான் பயம். பட் நல்ல ஸ்கிரிப்ட் வந்தா நிச்சயமா வந்தா கண்டிப்பா பண்ணுங்கண்ணா. உங்க காமெடி எப்படி என்ஜாய் பண்றோமோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ். நீங்க பயப்படுறத பார்க்கணுமா? நான் பயப்படுறத பார்க்கணும், அதுதான் அவர் சொல்றாரு. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக, எமோஷனலாகவும் சரி. இதுவும் நான் பக்கத்தில் ஆடியன்ஸ் பண்ணும்போது எனக்கு அப்பா இல்லை, எனக்கு கூட சேர்ந்து எங்கள் அம்மா கூட இருக்கணும் அப்படின்னா ஆசை இருக்கும். நான் தனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த எமோஷனல். சூப்பர். உங்களோட ஃபிலிம் அந்த எதிர்பார்க்கறதே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா ஒரு புதுசாக அவங்ககிட்ட இருந்து இருக்கும். இன்னைக்கு ரியாலிட்டி லைஃப் இன்னைக்கு என்ன இருக்கும்.